ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தக்காளியும் மிளகாய் அறுவடையும் பார்க்க போகிறோம். தக்காளி வெயில் காலங்களில் நட்டதுனால நிறையவே காய் பிடிச்சிட்டு ரொம்பவே அழகாக வளர்ந்து இதுக்காக நம்ம நர்சரியிலேருந்து விதைகள் வாங்கணும்னு தேவையில்லை. வாங்குகிற தக்காளியிலேருந்து கட் பண்ணி போட்டுட்டு மேலே மண் போட்டு விட்டாலே போதும், கூட்டமாக வளரும். அதுக்கப்புறமா தனித்தனியாக செடிகள் எடுத்து நடணும். வளர வளர நம்ம பெரிய ஒரு குச்சி வச்சு நாட்டி அதில் கயிறு கட்டி கொடுத்துடணும், இல்லைன்னா சின்ன காற்றுக்கே விழுந்துடும். இது ப்ரௌன் சில்லி பிளான்ட். முதல்ல ப்ரௌன் கலரில் காய்க்கும், அதுக்கப்புறமா பச்சை நிறம் ஆயிரும், அதுக்கப்புறமா ரெட் கலராக மாறிடும். இது பச்சை மிளகாய். கடையிலேருந்து வர மிளகாய் வாங்கும்போது சைஸில் எது பெருசாக இருக்கோ அதுலேருந்து விதைகள் எடுத்து போட்டாலே இந்த மாதிரி நீட்டமாக வளர்ந்து நமக்கு கிடைக்கும். இந்த மிளகாய் காரமே இருக்காது. இப்போ ஸ்கூல் லீவ் ஆனதுனால அவங்கள்ட்ட சின்ன பிள்ளைங்களுக்கு 2-3 தொட்டிகள் வாங்கி கொடுத்து இந்த மாதிரி நட்டு வளர்த்துனாலே அவங்களும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. காய் பறிக்கும்போது அதுலேருந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் செடி வளர்த்துறது. இது இன்னொரு வெரைட்டி மிளகாய். இந்த மிளகாய் கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். நம்ம வீட்டிலே செடி வளர்த்து இதே மாதிரி காய்கள் எடுக்கும்போது அதில் சமையலுக்கு நம்ம போடும்போது டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். பஜ்ஜி மிளகாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.